இந்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா 4 கப்பீஸ் விட்ருக்கேன். ஒரு மெயிலு 3 ஃபீமேலு. இது வந்து ப்ரீடிங் விட்ருக்கேன். இதுக்கு நான் எவ்வளோ சாப்பாடு கொடுக்குறேன்னு பாருங்கள். இதை பாருங்கள், இவ்வளோ தான். இதை போட்டுனாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஊறி போய் பெருசாக போயிடும். ஸோ இதை நம்ம இப்படி போட்டுற வேண்டியதான். இதே போதுமான அளவு இந்த கப்பீஸ்க்கு. இந்த டேங்கை நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-22 மீன் இருக்குது. ஸோ ஃப்ரைஸ்லாம் இப்போ போட்டது தான். அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாசிலாம் இதில் இருக்கும். ஸோ பாசிலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபீட் பண்ண போகிறோம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 20 மீனுக்கு நான் இவ்வளோ தான் போடுவேன். ஸோ பார்த்துங்க, எல்லாம் ஒரே டெய்லி இதே இடத்துல தான் போடுவேன். ஸோ அதான் அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும் நம்ம ஃபீட் பண்ண வரக்குள்ள. நீங்கள் இந்த மாதிரி சாப்பாடு போட்டதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த மீன் அந்த ஃபுட்டை சாப்பிட்லன்னா நீங்கள் அதை எடுத்துருங்க. ஏன்டா அது ஓவர் ஃபீட் ஆகலாம், தண்ணியோட வாட்டர் குவாலிட்டி அடிப்படலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துல எல்லாத்தையும் கன்சியூம் பண்ணிவிடும். ஸோ அந்த மாதிரி பார்த்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆப்பிள் ஸ்னெயில் கிடக்கும், நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் இதில் எல்லாமே பெரிய சைஸ் மோலி இருக்கும். ஸோ அதனால் இவருக்கு வந்து இந்த அளவுக்கு டெய்லி இங்கே தான் நான் ஃபீட் பண்ணுவேன். அதே இடத்துல போட்டாச்சு. ஸோ இந்த டேங்க்குக்கு இதுதான். கௌராமி டேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பில்லட்ஸ் தான் போட்டிருப்பேன். 10 பில்லட்ஸும் ஈஸியாக கன்சியூம் பண்ணும். ஸோ இந்த மாதிரி போட்டதால் உங்களுக்கு வாட்டர் குவாலிட்டி அடிப்படாது. இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வாரம் ஆச்சு. ஸோ பாருங்கள், தண்ணி குவாலிட்டிலாம் நல்லா இருக்குது. மீனும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும்.